அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மிஸ் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடுறது, கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா லெமனில் வந்து அடை ஊறுகாய் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி இந்த தடவை அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி லெமன் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து போன வருஷம் நான் வந்து ரெடி பண்ண அடை ஊறுகாய் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குது. கெட்டு போகல, டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி மீதி இவ்வளோ தான் இருக்குது, திரும்ப இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடை ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து லெமன் வாங்கிட்டேன். இதில் ஒரு 50 லெமன் கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 பச்சை மிளகா. இது கூட பார்த்திங்கன்னா கல்லுப்பு. இது எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து அடை ஊறுகாய் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். நல்லா தொடச்சிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருக்கேன். ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அடை ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் பாட்டிலில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டில் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட வைக்கலாம். இப்போ வந்து லெமனை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகும் நல்லா கீறிட்டு அதுலேயும் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லெமன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். கடைசி ஒரு 4 லெமன் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து அந்த எடுத்து வச்சுருந்த அந்த லெமன் மேலே நல்லா வந்து சாறை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த சக்கையை வந்து தூர போட வேண்டாம். அதிலே பார்த்திங்கன்னா நல்லா அமுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா லெமன் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்துடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா லெமனையும் பாட்டிலில் வச்சுட்டேன். இதை வந்து நல்லா வெயிலில் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டிட்டு நல்லா வெயில் விழுகிற இடமா பார்த்து ஒரு வாரம் 10 நாள் வச்சிட்டோம் அப்படின்னா லெமன் வந்து கலர் மாதிரி அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி நல்லாவே ஊறி வந்துடும். இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா 2 மாதமாக செம குளிர், பனியும் ஜாஸ்தி இருக்குது. அதனால் 12 மணிக்கு அப்புறம் தான் வெயில் வருது. அதை கணக்கு பண்ணியே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அப்புறமா நல்லா வெயில் விழுகிற இடமா பார்த்து ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு எடுத்துட்டேன். 2 நாளைக்கு ஒருக்கா லெமன் ஊறினோடனே அதை நல்லா குளிக்க விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வரும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த அடை ஊறுகாய் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் நானும் அவளும் எடுத்துகிட்டு மீதி வந்து ஊருக்கு கொடுத்து விட்டாச்சு. இன்னொன்று என்னென்னா இந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த புளிப்போடு சேர்ந்து காரமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஊறும்போது அதோடய ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மீதி இருக்கிறத நான் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது இன்னுமே நல்லா ஊறி வரும். எவ்வளோக்குள்ளே ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே ஊறுகாவாக கூட ரெடி பண்ணலாம். மசாலாலாம் போட்டு தாளித்து பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியே ஊறுகாவாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும். வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இப்படி அடை ஊறுகாவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருஷம்னாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் இது பண்ணது பார்த்திங்கன்னா நோம்புக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன்.